ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக் அண்ட் கிளிக் டைரிஸ். இன்றைக்கி 2026ஓட ஃபர்ஸ்ட் டே. இந்த நியூ இயர் எனக்கு எப்படி போச்சு, நான் வீட்டில் என்னெல்லாம் பண்ணேங்கிறத பார்க்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நியூ இயருக்கு முன்னாடி நாளே கோலம் எல்லாமே போட்டாச்சு. கோலம் போட்ட உடனே நல்ல மழை போட்ட கோலம் எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக கேக்கை 12 o'clock கட் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் நியூ இயர் விஷஸையும் சொல்லிவிட்டு கேக்கை சாப்பிட்டுட்டு போயிட்டு படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துச்சி குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி அண்ட் உருளைக்கிழங்கு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மார்னிங்கே கோயிலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஒர்க்கு கரெக்டாக இருந்ததுனால ஈவினிங் போய்க்கலான்னு சொல்லிட்டு வெட்டிட்டேங்க. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட ரெசிபி டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு இப்படி தான் சூப்பராக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு என்னோடய ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. லஞ்ச் வீடியோ என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்ன சாப்பிட்டேங்கிறத மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்வீட்காக கேசரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வடை செஞ்சுருந்தேன், அவரைக்காய் பொரியல், சேனக்கிழங்கு ஃப்ரை, புடலங்காய் புட்டு, ரைஸ், சாம்பார், ரசம் அண்டு கர்டு. ரொம்பவே சூப்பரான ஃபுல்ஃபில்லான மீல்ஸுங்க இன்றைக்கி லஞ்சில் நாங்கள் சாப்பிட்டது. ஸோ நீங்கள் என்ன லஞ்சு சாப்பிட்டீங்கன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு குலோப் ஜாமுன் பேக்கெட் வாங்கி வச்சுருந்தேன், நியூ இயர்க்கு பண்ணலான்ட்டு. அதை பண்ணலான்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு மாவு கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. வாசனைக்காக லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்து ஊற வச்சுட்டேன். ஜீராக்காக தண்ணி கொதிக்க வச்சு சர்க்கரையை போட்டு நல்லா சர்க்கரை கரைஞ்ச உடனே அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேங்க. பிசைஞ்சு வச்சுருந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக திரட்டிக்கிட்டு நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு உருட்டி வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையுமே அதில் போட்டு எடுத்துக்கிட்டாங்க. உருண்டை நல்லா உள்ள வரைக்கும் வேகணுன்றதுக்காக ஒரு 20 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா கலக்கி விட்டுட்டாங்க. நல்ல கலரும் வந்துருச்சு. ஸோ சூடான ஜீராவில் சுட்டு வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டாங்க. சூப்பரான குலோப் ஜாமுனும் ரெடி. அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கோயிலுக்கும் வந்தாச்சுங்க. ஸோ நல்லாவே சாமி கும்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது கோயிலில். ஸோ இப்படி தான் என்னுடைய நியூ இயர் போச்சுங்க. நீங்கள் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் குக் அண்ட் கிளிக் டைரிஸ். பை.